தண்ணியில் எரியிற அடுப்பு, அதாவது தண்ணியில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதை கேஸாக பயன்படுத்தி நம்ம ஸ்டவ்லாம் எரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி, இன்டர்நெட்டு, நிறைய மீம்ஸ் இது எல்லாத்துலேயுமே கூட நிறைய வைரலாக ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இது நிஜமாலே உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு வந்துச்சு. அவங்ககிட்ட நம்ம கேட்டோம், நீங்கள் வாங்க பிளான்ட்டை விசிட் பண்ணி வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த பிளான்ட்டுக்கு வந்து நானும் பிரவீனும் தான் போயிருந்தோம். ஸோ அவரும் நானும் தான் சேர்ந்து என்னெல்லாம் பார்த்தோம், என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கேஸ் வந்துருக்கு, இந்த பக்கம் நெருப்பு இருக்குது. முக்கியமான விஷயம் என்ன செஞ்சு காமிச்சிருந்தாங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. என்ன காமிச்சிருந்தார் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம தண்ணியை சுட வைக்கணும் அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம், மேக்ஸிமம் ஒரு 8 நிமிஷம் கூட ஆகும்னு வச்சுங்களேன். பட் அங்கே வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணியை நமக்காக வந்து அவர் கொதிக்க வச்சு காமிச்சார். கொதிக்க வச்சு காமிக்கும் போது அது வந்து 1 நிமிஷம் 7 செகண்டில் கொதிச்சிச்சு. இந்த டைமிங்கில் அது வந்து கரெக்டாக சீக்கிரமாகவே கொதிச்சிருச்சு. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மொத்த பிளான்ட், இந்த மொத்த மிஷினுமே வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா இடையிலேயே வந்து ஒரு தடவை கரண்ட் ஆஃப் ஆனும் போது அதை நம்மளால் யூஸ் பண்ணவே முடியல. அப்போ கரண்ட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இது எல்லாத்தையுமே பண்ண போகிறீங்க அப்படின்னா இதோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்கும்? அது எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு செஞ்சு காமிச்சார். அதில் ரீடிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு கரண்ட் அடுப்பு இருக்குது, நம்ம கரண்ட் அடுப்பில் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்கிறத கம்பேர் பண்ணியே பார்த்துடலாம். நம்மகிட்ட இப்போ 1 லிட்டர் தண்ணி இருக்குது. இதை வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் வச்சு சூடு பண்ண போகிறோம். இது எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ கரண்ட் எடுத்து கொதிக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, பாஸ் பண்ணிடுங்க. அதே 5 டா. இப்போ என்னென்னா அவர்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கேட்டோம், உங்கள் மிஷின் எவ்வளோ அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு செஞ்சு காமிங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் என்ன செஞ்சு காமிட்டாருன்னா 1 லிட்டர் தண்ணியை சூடு பண்ணி காமிச்சார். அதுக்கு எடுத்துக்கிட்ட கரண்ட்டோட வால்டேஜ் வந்து 240 வால்ட்ஸ் கரண்ட்டில் அது ஓடிச்சு. அதே மாதிரி 8 ஆம்பியர் கரண்ட் வந்து அதை எடுத்துக்கிச்சு. அப்படி பார்க்கும்போது அந்த மிஷினோட கெப்பாசிட்டி 1920 வாட்ஸ் கிட்ட வருது. அதாவது 2 அயன் பாக்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோன்னா எவ்வளோ கரண்ட் எடுக்குமோ அதே அளவுக்கான கரண்ட்டை வந்து அந்த மிஷின் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது வந்து எடுத்துக்குது. இப்போ நம்ம இது எவ்வளோ ஆச்சு? இப்போ நம்ம அடுப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்கான எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் ஸ்டவ் தான். இது வந்து நமக்கு ரன் பண்ணும்போது 5 ஆம்ப்ஸ் கிட்ட கரண்ட் எடுத்துச்சு. நம்ம வால்டேஜ் செக் பண்ணப்போ 230 வோல்ட்ஸ் வந்துச்சு. அப்போ பார்த்தோன்னா இது வந்து 1150 கிலோவாட் அயன் பாக்ஸோட கொஞ்சம் அதிகமான கரண்ட்டை வந்து இது எடுத்திருக்கு. இப்போது இதில் நோட் பண்ண விஷயம் என்னென்னா எஃபிஷியன்சி. இப்போது இது எவ்வளோ டைமில் வந்து அதே 1 லிட்டர் தண்ணியை சூடு பண்ணியிருக்கு. அதே வந்து அவர் காட்டின மிஷின் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு பார்த்தோன்னா, அவர் காட்டின மிஷினில் 1 நிமிஷம் 7 செகண்டில் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. ஆனால் நம்ம இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 45 செகண்ட்ஸ், 5.25 நிமிஷம் வந்து டைம் எடுத்திருக்கு. அப்படி பார்த்தா அது எஃபெக்டிவாக தான் இருக்குது இண்டக்ஷனோட. இதை மட்டும் நம்ம வச்சு சொல்லிட முடியாதுல்ல. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.